லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. सजनी रे राती जाए నవ్రతాని నవ్రతాని నీదుమయి మలనునే ஹலோ டியர் மாண்டிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தி நான் என்னன்னு சொல்லுவேன். தமிழ்ல பிளாக் பஸ்டரான நம்ம ஏகே நடிச்ச வரலாறு திரைப்படத்தை ஒடியால ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி ரீமேக் பண்ணிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும்டா. ஆனா ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ரீமேக்கா பண்ணிருக்கீங்க பாரு. ஏகே ஃபேன்ஸ் காட் பிளஸ் யூ. வீடியோக்குள்ள போமா? நம்ம தமிழ் வெர்ஷன் காட்ஃபாதரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கனிகா சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷன் காட்ஃபாதரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஆடுறதுக்கு ஆன்டி கிடைக்கல. அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம ஏகேக்கே போயிரும். தமிழ்ல நம்ம ஏகே எப்படி அழகா ஸ்வீட்டா சூப்பரா சுருட்டு குடிச்சிட்டு இருப்பாரோ அதே மாதிரி ஒடியா ஏகே ஸ்டைலா சுருட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இவர்தான் நம்ம ஏகே. भलो लागे रे रामू. ஏகேன்னு சொல்றதுனால ஒடியா வெர்ஷன் அஜித் குமார்னு நீங்க நினைச்சிட கூடாது. ஏகேனா அடங்கொம்மால. இந்த அடங்கொம்மால படத்துல என்னென்ன விஷயத்துல அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்ப்போம். அடுத்து நம்ம வரலாறுல காட்ஃபாதரோட பையனை காமிக்கிற ஒரு இன்ட்ரோ சீன். வேற மாறி இருக்குண்ணா, இது கதையாக்குது, இது எல்லாம் மாறி இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம வரலாறு படத்துல பையன் அஜித்துக்கு ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்னு வச்சிருப்பாங்க. தமிழ் வெர்ஷன்ல ஸ்டெப் எல்லாம் டீசென்ட்டா தான் இருக்கு. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு போனீங்கன்னா ஏண்டா என்னடா ஸ்டெப் இது? தொந்தியெல்லாம் காமிச்சு ஆடுறது ஒரு ஸ்டெப்பாடா? படத்துல ஐட்டம் சாங் வைக்க ஸ்பேஸ் இல்லட்டு இவங்க எல்லாம் ஐட்டமா மாறி ஆடிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சீன்லாம் பாருங்களேன். என்னடா பண்ற கிறுக்கு? இந்த வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா கீழே கட்டுற கோமணத்தை இப்படிதான் தலையில கட்டிட்டு திரிவாங்க. அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த சீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நம்ம பையன் ஏகே இந்த 2K கிட்ஸோட எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருந்ததால காண்டான நம்ம காட்ஃபாதர் தொத்தாயாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு தம்பி, அங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம தொத்தாயாபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஏகே மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொத்தாயாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு கார்ல போவாங்க. அந்த சீனை அப்படியே ஒடியால எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த சீனெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெவிகால் ஆட் ஒண்ணு விட்டானுங்க. அந்த ஆட்ல பாத்தீங்க அப்படின்னா கொத்தனாரு சித்தாளெல்லாம் அள்ளி போட்டு ஒரு லோடு லாரியில ஏத்திட்டு போவானுங்க. அந்த சீனுக்கு கொஞ்சம் கூட சலிக்காம இந்த சீன் எடுத்து வச்சிருக்காங்கடா. என்னடா இது ஜீப்பா இல்ல அது ஜுராசிக் பார்க்காடா? இத்தனை பேர் அதுல ஏறி சவாரி பண்றீங்க. அந்த வண்டியை நீங்களே பாருங்களேன், அதுவே ஒரு பக்கெட் சைடு வாங்கி தான் போயிட்டு இருக்கு. ஏண்டா 1க்கு 2 பேரை XXL சைஸ்ல போட தெரிஞ்சிச்சுல, ஒரு குட்டியான வாங்கி எடுத்துட்டு போக தெரியாது ஊருக்கு? அதை தாங்க நானும் டைரக்டர்கிட்ட சொன்னேன். அவன் தான் பட்ஜெட் கிஜெட்னு சொல்லிட்டு ஓடாத ஜீப்ல ஏத்தி விட்டான். அட நாதாரி பயல. இது என்னடா ஐட்டம் சாங்? இது வரலாறு படத்தோட வரலாறுல இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அது வேற ஒண்ணும் இல்ல, அது இந்த சாங் தான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சாங் இந்த ஒடியா லேடிஸ் அரை நாள் கோச்சிங் எடுத்துட்டு வந்து இப்படி ஆபாசமா ஆடிட்டு இருக்காங்க. ஏண்டா ஒடியா அடல்ட் குமார், நீயும் சேர்ந்து வெக்கமே இல்லாம ஆடிட்டு இருக்க? நான்சென்ஸ்.
அடுத்து இந்த அடங்கொம்மால படத்துல என்னென்ன அமளி துமளியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம தமிழ் வெர்ஷன் வரலாறுல நம்ம ஏகே அசின ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாரு. அப்போ நம்ம அசின் சென்டிமெண்டா பல கதைகளை உருவி விட, என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. அதுக்கப்புறம் நம்ம ஏகே என்ன பண்ணுவார்னா, இந்தாம்மா பணம், உன் குடும்ப கஷ்டம் எனக்கு புரியுது, இந்த தொழில் நமக்கு வேணாமே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். இன்னும் ஒரு படி மேல போய் வேணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஏகேட்ட அசின் கேட்க ஏகேவும் ஓகே சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கோவில்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்போதான் நமக்கு தெரியுது தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை ஏகே உணர்கிறார். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. அப்படியே இந்த அடங்கொம்மால வரலாறு வருஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா, நம்ம அடங்கொம்மால படத்துடைய அசின் என்ன பண்றாங்கன்னா, ஒடியா ஏகே கொடுத்த காசை வேணான்னு சொல்லி காதல் வலைய விரிச்சு கட்டி பிடிக்கிறாங்க. अरे नेहा मैडम ஏக நான் அப்படி பண்ணவே இல்லைங்க, பொய் சொல்றாங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஐ எம் ஃப்ரம் எஜுகேட்டட் ஃபேமிலி. நீ யாரா எஜுகேட்டட் ஃபேமிலி? நீ ஒரு எச்சக்கல ஃபேமிலிடா. இதனால காண்டான நம்ம ஒடியா ஏகே எப்படிப்பட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்னு இப்ப பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பழைய கிரிஞ்சி ரிவெஞ்ச எந்த பழைய கக்கூஸ்ல உட்கார்ந்து யோசிச்சான்னு தெரியல டைரக்டர். இந்த கருமத்தனா எடுத்து சொறி வச்சிருக்கான். ஏலே இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னடா, ஒன்னு லிப் டு லிப் அடி, இல்லனா ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போ. இப்படியே பார்த்துட்டே இருக்க. தமிழ்நாட்டு ஏகே மாதிரி இல்லம்மா எங்க ஒடியா ஏகே. அவர் ரொம்ப காஜு பிடிச்சவர். உஷாராவே இருங்க சரியா? துணி துவைக்க போகும்போது கூட தாப்பால் போட்டு துணி துவைக்க போகணும். கம்மநாட்டி அசிங்கமா பண்ணுவான். சரியான பொம்பளை பொறுக்கிமா அவன். இவ்வளவு மானமங்கப்படுத்தியும் அந்த ஒடியா ஏகே தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒடியா அசின் அடம் பிடிச்சி வீட்டுக்கே வந்துருவா. Proud of you. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டூயட் சாங் ஒன்று வைக்கிறாங்க. அந்த சாங் எங்க ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. என்னோட கணிப்பு படி ஒடியால இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு மியூசியம்ல தான் அதெல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரிதான் இருக்கு. ஹே, நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸ் காஸ்டியூம். அட நாரப்பயனே, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. வரலாறு படத்துல ஒரு பாட்டிமா நம்ம ஏகே அஜித்தை பார்த்தோன்னே இது என்னோட பேரன் பேரன் சொல்லி கத்துக்கிட்டே ஓடும். ஏமா ஓட்கா வேணும்னா ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியதானே? இப்படி பைபாஸ் ரோட்ல நின்று ஓட்கா ஓட்கானா வாங்கிட்டு வந்து தருவானா உனக்கு? நான்சென்ஸ். ஓட்கா. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன் வரலாறுல தன்னுடைய பையன் சில நாளா சைக்கோத்தனமா நடந்துக்கிறான் டாக்டர் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ற ஒரு சீன் ஒன்னு இருக்குங்க. ஒரு பின் குறிப்பு, இந்த டாக்டரை முக்கியமா பாத்துக்கோங்க. காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது. டாக்டரை ஒழுங்கா பாத்துட்டீங்களா? இப்ப அப்படியே நம்ம ஒடியா வெர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். இங்க ஒரு ஒடியா டாக்டர்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அந்த கோலத்தை நீங்களே பாருங்க. It is split personality বা amnesia hyper. ஏகேஸ் டேய், யாரா அந்த பான் பராக் வாயன்? இவெல்லாம் டாக்டரானா? இவனே போதைக்கு அடிமையாய் கவுன்சிலிங் கொடுக்கிற நிலைமையில தான் இருக்கான். இவனெல்லாம் கொண்டாந்து டாக்டருங்கிறீங்க? அடேங்கப்பா, இந்த பல்லு ஓட்ட வழியா எட்டி பார்த்தா குடல் கூட தெரியும் போலயே. இந்த நாதா முகேஷ் அப்படின்னு சொல்லி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்கல்ல ஆடு, அதுல கூடிய சீக்கிரம் இந்த ஆள் தான் வருவான். நான் தான் முகேஷ், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, எட்டுப்பள்ளி ஏகாம்பரம். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் கரோ. வேண்டாப்பா, அப்பா அப்பா ஷாக் போய் மாட்டப்பா ப்ளீஸ் பா, பயமா இருக்குப்பா அப்பா. இந்த சீன்ல தான் மூணாவதா ஒரு ஏகேவோட என்ட்ரி, அதாவது வில்லன் ஏகே. ஆகாதுன்னு சொல்றேன், பயப்படாதீங்க. என் பையன் ரொம்ப த்ரோவ் பண்ணான். அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா
வார்டு வார்ட் பாய் மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தா பொறி மாதிரி இது எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீங்க வரமா நின்னு ஃபைட்ட வேடிக்கை பாருடா. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் என்ன ஃபன்னு? இனிமே தான்டா இருக்கு ரியல் ஃபன்னு. எதுக்கா என்கிட்ட உண்மை நடிச்சுங்க? உனக்காக தான்டா, உனக்காக தான்டா, எல்லாம் உனக்காக. ஏலே என்னையா பண்ணிட்டு இருக்க? கால்ல சாணிக்கு ஒட்டிச்சான்னா லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. सजनी रे राती जाए बीती నవ్రతాని నవ్రతాని నీదుమయి మలనునే बीती இல்ல இது எங்க ஏகேவே இல்ல, போய் சொல்றான். யோ யார் யா நீ? ஏகே உடைய காட்ஃபாதர்க்கே கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருக்க. मधुमती இந்த சாங்ல உண்மையிலே ஏகே வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கொண்டு போய் ஒடியால ஒன்னு சேர்த்து ஒட்ட வச்ச பபுல்கா முட்டை மாதிரி ஒருத்தனை காமிக்கிறீங்க. டியர் மாண்டிஸ், இதே சீன்ல தான் நம்ம ஏகேவுக்கு பொண்ணு பாக்குற சீனும் வச்சிருப்பாங்க. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்கு ஏத்த ஒரு பாட்டிய ஜோடியா பாக்குறாங்க. राती जाए बीती சூப்பர்ப்பா, தாத்தா ஒடியா பாட்டி அருமை. ஜோடினா இதெல்லவடா ஜோடி. नारिया ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ரா, தயவு செஞ்சு இந்த ஏகேக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுறாதீங்கடா. மனசு விட்டுருவாரு மனுஷன். ஏலே என்னடா பண்ண இப்ப நீ? அந்த பாட்டியோட உதவ கிடைச்சிட்டாங்க. என்னது லேடிஸ் மேட்டரா? சரி அது போய் தொலைது விடுங்க. நம்ம தமிழ் வெர்ஷன் வரலாறு படத்துல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா, தனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கறத அவ்வளோ அழகா தத்ரூபமா பெண்ணுடைய நளினத்திலே நடிச்சு காமிச்சிருப்பாரு தலை. நீயே சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள ஒசத்திதாம்மா. ନାଇଁ ମା, ସେ କଥା ନୁହେଁ ଯେ ଆମ ଘରକୁ ଯିଏ ଯେତେବେଳେ ପ୍ରସ୍ତାବ ନେଇକି ଆସିଛନ୍ତି. ஏண்டா டேய், இந்த தாத்தாவுக்கு இந்த பாட்டி அம்மாவா? அநியாயமா இல்லையாடா? சட்டப்படி பார்த்தா இந்த பாட்டி தாண்டா அந்த தாத்தாவுக்கு ஜோடியா வரணும். அதுக்கப்புறம் இந்த வரலாறு படத்துல நம்ம ஏகே பொண்ணு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்மேன் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவனை எப்படி கட்டிக்க சம்மதிச்சேன்னு. நம்ம கனிகா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அது வேற லெவல் எமோஷன் சீன் தமிழ்ல. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆன்டிக்கு இந்த அங்கிள பிடிக்கலையா. இந்த நம்ம ஊர் திருவிழால ஃபுல்லா ஒருத்த குடிச்சிட்டு அவன் நடந்து வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த ஆள் வராப்ல. ஆனா ஒண்ணுடா, படத்தை கெடுத்து என்னத்த சொல்ல, எடுத்துட்டீங்கடா, அவ்வளவுதான். ஏ ஆன்ட்டி, உனக்கு அந்த அங்கிள் வேணாமா? இங்க பாருடி, உனக்கே ஏஜ் பார்டர் ஆயிடுச்சு, மரியாதையா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். நாய்மா மூயாங்கு பாய் பரிவினி. ஏண்டா டேய், எப்படிப்பட்ட எமோஷன் சீனை எமோஜிக்கு கூட யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு கொதறி போட்டு வச்சிருக்கீங்களே, ஏண்டா இந்த கொலவெறி? அம்மா அழாதம்மா, நான் தான் சொன்னேனே வேண்டாம் வேண்டான்னு, நீ தான் கேட்டுக்கல. டேய் என்னடா படம் எடுக்கிறீங்களா சீரியல் எடுக்கிறீங்களாடா? என்னடா சீரியலுக்கு வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க? ଆଉ ଦିନେ ମତେ ସେ ବାହାଘର କଥା କହିବୁନି, ମତେ ବିଲକୁଲ ବାଧ୍ୟ କରିବୁନି। କହ மா, என்னடா ஆக்டிங்க பார்த்து கிளவிய செத்து போச்சா? ஐயோ பாவம். அம்மா இறந்த பிறகு நம்மளோட ஏகே அம்மாவோட போட்டோலாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்படியே இந்த ஒடியா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்களே பாருங்க.
டேய் ஆனா சத்தியமா சொல்றேன்டா, இந்த படத்தை சிரிக்காம பாக்குறவனுக்கு சீரியஸா ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு தான்டா அர்த்தம். என்னடா மகர இது, என்னடா இதெல்லாம்? ஓ ஷிட். கல்யாணம் நின்னு போனதால தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற சோகத்துல இருந்த ஏகே பொண்ணு வீட்டுக்கு மாசா என்ட்ரி கொடுக்கிற ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. என்னத்தை போட்டு உடைச்சீங்க? ஆனா ஒண்ணுடா, எனக்கு வேலை மிச்சம். நீங்களே காமெடியான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்க பாரு. This is Drunken Monkey style. டேய் என்னடா அவன் பறந்தெல்லாம் வரான்? ஆனா ஒண்ணுடா, இப்படிப்பட்ட கோமாளித்தனமான ஒரு ஃபைட்ட நான் என்னுடைய வரலாற்றுல பார்த்தது இல்லடா. संजय चल जा। இன்னும் எத்தனை சீரியல் மியூசிக் சார் போடுவீங்க? யோ தாத்தா, என்னையா பண்ற அந்த பாட்டிய? அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வேலையா கண்ணி கழிஞ்சாச்சுப்பா. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? ஒருத்தனுக்கு ஆட தெரிலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரிலனா பாடி காமிச்சிடலாம். ଆମକୁ ଯଦି କିଏ କହେ ଆମେ ନାଚ ଜାଣିନୁ, ଆମେ ନାଚ କରି ଦେଖାଉ। நான் ஒரு வேலையை செய்ய தெரிலனா செஞ்சு காமிச்சிடலாம். ଗୀତ ଜାଣିନୁ ବୋଲି କହିଲେ ଗୀତ ଗାଇ ଶୁଣୁ। ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா ସେ ମତେ କହିଲା ମୁଁ କରିଦେଲି ମୋ ପୁରୁଷ ପୁଅ। அதெல்லாம் சரிதான்டா, உனக்கு தான் நடிக்கவே தெரியலையே. நியாயமா பார்த்தா நீ உன் பையனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பாத்தியா? உன்னையே தான் சேர்த்துருக்கணும். போத நல்ல ஆக்டிங் கோச்சிங் சென்டரா சேர்த்து விடுங்க. அந்த ஆள இந்த தாத்தா பண்ண சிலிமிசத்துல பாட்டி கர்ப்பமாயிருது. இந்த பாட்டிக்கு சுகப்பிரசவத்துல 2 ட்வின்ஸ் பிறக்குது. அதுல ஒருத்தன் வில்லன் ஏகே, இன்னொருத்தன் நல்ல ஏகே. கங்க்ராச்சுலேஷன் பாட்டிமா. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் தாத்தா. ତତେ ଛାଡି ଆସିବ। இப்படிப்பட்ட சீனெல்லாம் எடுத்து வச்சதுக்கு பாக்குற ஆடியன்ஸ் தான் சார் கண்ணீர் விடணும். நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? கல்ச்சால போறீங்களா? ஆனா மக்களே, இவங்களோட கிராபிக்ஸ் திறமையெல்லாம் பார்த்து பாகுபலி டீமே வியந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஏண்டா டேய், என்ன கன்றாவியான கிராபிக்ஸ்டா இது? இந்த அளவுக்கு நீங்க அதை எடுக்காமலே வச்சிருக்கலாம்ல. ஏண்டா டேய், இது எடிட் பண்ணி ரிவ்யூ பார்க்காம அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டீங்களாடா? இதெல்லாம் மக மட்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையாடா? ஏன்டா இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? பேக்ரவுண்ட்ல சீரியல் மியூசிக்கு, கர்மாந்திர ஆக்டிங்கு, ஒன்னுத்துக்கும் லாய்க்கலாத கிராபிக்ஸ், சம்பந்தமா எடுத்து வச்சிருக்கீங்களா? யாரா நீங்கெல்லாம்? ஏகே ஃபேன்ஸ் யாரும் கொந்தளிக்க வேண்டாம். அமைதி காக்கவும், அமைதி காக்கவும், அமைதி காக்கவும். டே அந்த மூமெண்ட்டை தயவு செஞ்சு மாத்த சொல்லுங்கடா. பார்க்க சகிக்கலடா. ஆனா இவனுங்க கிளைமேக்ஸ்னு கூட பார்க்காம அங்கேயும் வந்து சீரியல் பிஜிஎம் போட்டிருக்காங்க பாருங்க. இப்பதான்டா எனக்கே தெரியுது இந்த சன் டிவி நாடகத்துல வரக்கூடிய பிஜிஎம் எல்லாம் இந்த ஒடியா வரலாறுல இருந்து உருவுனதுன்னு. என்னென்னமோ பண்றாங்க படத்துல, ஆனா என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பல்ஸ் செக்அப் பண்ணிக்கோங்க. யோ எவ்வளவு நேரம் பேசுவ? சீக்கிரம் செத்து தொலை. வீடியோ முடிக்க வேண்டாமா? அம்புட்டு தாண்டா இதுக்கு போய் ஒரு நேரம் பண்ணிக்கிட்டு வரலாறு படத்தை ரீமேக் பண்ணோமா, சோழிய முடிச்சமான்னு இல்லாம இருக்கிறாங்க போட்டுக்கிட்டு 3 மணி நேரம். போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க போங்க. அவர் யாரு? அவனா? அவன் ஒரு லூசு பய. அவன் தான் உன்னை கற்பழிச்சது. உன்னை மட்டும் இல்ல, ஆடியன்ஸையும் தான். லூசு பய. மொத்தத்துல இந்த ஒடியா வரலாறு அடங்கொம்மால படத்துடைய ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா இது ஒடியா வரலாறு இல்ல, இது ஒடியா ஸ்பெஷல் வறுவல். அம்புட்டு தாண்டா சொல்ல முடியும்.
வேற ஏதாச்சும் மூவியை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன மூவி அப்படின்னு. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். ஆண்டா மாண்டி. நன்றி.